வீட்டினுடைய மத்திய பகுதி தான் பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த செட்டிநாடு சைடில் இருக்கிற ஹவுஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா முற்றம்னு இருக்கும். அதுதான் பிரம்மஸ்தானத்தினுடைய பகுதி. நீங்கள் தனியாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்மஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 2 ஸ்கொயர் வச்சு மேலே கொஞ்சம் எழுப்பி அதே 2 அடி எழுப்பி மேலே வந்து ஒரு கண்ணாடி போட்டிங்க. இன்னைக்கு கண்ணாடி வந்து நல்ல திக்கான கண்ணாடிலாம் இருக்குது. அந்த சூரிய வெளிச்சம் உள்ளே வருவதற்கு, ஏன்னா இன்றைக்கி சூரிய வெளிச்சமே உள்ளே சரியாக வர்றதில்லை. அதே மாதிரி காற்றோட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உள்ள வரத்துக்கு உண்டான தன்மை தான் இந்த பிரம்மஸ்தானம் கொடுக்கிறது. இந்த பிரம்மஸ்தானம் என்ன சார் பண்ணும்? கிரியேட்டிவ் ஐடியாஸ், இந்த விவேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே வந்து இயக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த பிரம்மஸ்தானம் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். நடுப்பகுதி இப்போ வைக்க முடியல சார், சுற்றுப்புறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காற்றோட்டமாக இருந்தாலே, காற்றோட்டம் உள்ள வந்தது அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய பிரம்மஸ்தானம் உங்கள் வீட்டில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்கள் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நல்லா வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிந்தனைகள் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய தன்மை, இந்த டல்னஸ்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. அப்போ க்ரியேட்டிவ் திங்கிங், படிக்கலனா கூட நல்ல மூளை நல்ல வேலை செய்யும்.